அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறிருக்கும். மழை வாசல் வந்தால் கையில் கூட இன்றி வாழனைவோம். அடையாளம் தான் துறப்போ எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம். அட இந்த நொடி போதும் வேற என்ன வேண்டும் வேண்டும் அளவழுக்கிற பகலா நீ. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள். இந்த வருஷம் புதுசா நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தான் இந்த பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. வருஷம் பேக்ரவுண்ட் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டோம். அது அனாவசியம். இப்போ வந்து இந்த சின்ன லைட்னா வச்சாச்சு, இந்த செட்டப்னா பண்ணியாச்சு. அடுத்து பெயிண்ட் அடிக்க போறோம், ஸ்டிக்கர் ஒட்ட போறோம். அடுத்து புதுசு புதுசா லைட்ஸ்னா வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசு புதுசா இருக்கும். உனக்கு என்ன குறை? ஆனா கண்டென்ட்டை மட்டும் புதுசா எதிர்பார்க்காதீங்க. நானும் போட மாட்டேன், நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. பழைய பேக்ரவுண்ட் வரும், இதுவும் அப்பப்போ வரும், அடிக்கடி வருவான். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1. நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பூன் மணல் எடுக்க போகிறேன். இங்கே மொத்தம் 50 டன் மணல் இருக்குது. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு டே 4லேயே 1000+ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. போகிற போக பார்த்தா இன்னும் 4 நாள்லேயே நம்ம இந்த 50 டன் மணல் எடுத்துருவோம் போல். நேற்று 200 என்னால் போட முடியல, இன்றைக்கி 1000 எப்படி போட போகிறோன்னு தெரில. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நான் 1 மணி நேரமாக இதை எடுத்திருக்கேன். காய்ஸ், இத்தனை நாளாக நான் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தனோ அது இப்போ நடந்துட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில் வடக்கு ரீல்ஸ், தமிழ்நாட்டுக்கே கேன்சர். ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து மண்ணை கொட்டுறது, இல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியை கொட்டுறது, இல்ல ஒரு ரூபா காசை தூக்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் ட்ரெண்ட். இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கு ரீல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தமிழ்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. என் கையில் எத்தனை காயின் இருக்கோ நான் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு காயினை போடுவேன். இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்கன்னா 12.6K கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. 5 ஃபாலோவர்ஸுக்கு 5 காயின் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு இப்போ ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணி இப்போ பாருங்களா எவ்வளோ போட்டிருக்கான்னு. டேய், எப்படிடா இது? செம்ம வேற லெவல்டா இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நானும் பேசாம ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆனா நமக்கு என்ன, இவனுங்க வந்து தண்ணி யூஸ் பண்றானுங்க, மண்ணு யூஸ் பண்றானு, காயின்னு. நாம என்ன யூஸ் பண்றது? முடிவு பண்ணிடலாமா? என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன். அதுல ஒரு ஃபாலோவுக்கு ஒரு மயிரை புடுங்குவேன். இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா மயிரையும் புடுங்கிட்டு இருப்பேன். இத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, போனா நிறைய மலை இழுத்துருப்ப போல இருக்குதே. ஏற்கனவே மயிர் இல்ல, ஒருவேளை மண்டையில உள்ள மயிரெல்லாம் போயிட்டுனா அடுத்து அப்படியே இங்க. நாமும் இந்த மாதிரி மயிரை புடுங்குறோம், ஃபாலோவர்ஸை ஏத்துறோம். நான் பண்றேன். இந்த ஐடியா யாராவது யூஸ் பண்ணிக்க போறானுங்க. 1 ஃபாலோ 1 பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 424 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி கடையில் போட்டோம். 70 ரூபா கொடுத்தாங்க. நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்காச்சும் நல்லது பண்ணலாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுவாரு. 1 ஃபாலோ 1 பிளாஸ்டிக் சேலஞ்சில் இன்னைக்கு நம்மள 1000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் இவ்வளோ பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணி நம்ம கடையில் போட்டாங்க. 150 ரூபா கிடச்சிச்சு. சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு உங்க பேர்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. தமிழ்நாட்டை க்ளீன் பண்றோம். பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஐயோ, இது நல்லா இருக்கு. இதை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இவர் பண்றாரு. 12,000 ஃபாலோவர்ஸா? மத்தது எல்லாமே கிறுக்குத்தனமா இருந்துச்சு, ஆனா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபாலோவர்ஸ் வர தமிழ்நாடே க்ளீன் ஆக போகுது. ஊரே லாண்டரிக்கு போட்டு எடுத்தாப்ல இருக்கு. ரிமார்க்கபிள் சேஞ்ச். இங்க சேஃப்டியாடா, கேமரா எங்கனா இருக்கு, என்ன போகுதுடா. என்னடா அட்வர்டைஸ்மென்ட் இது? அது ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்றாங்க. இங்க சேஃப்டியாடா, கேமரா எங்கனா இருக்கு, என்ன போகுது. ஏய், இவங்க 6 வருஷமா நடத்துறாங்கடி இத. நம்ம
கப்லா ரூம் புக் பண்ணி 100% ப்ரைவசியாக என்ஜாய் பண்ணேன். இப்போவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி புக் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நானும் எத்தனையோ ஹோட்டல் ப்ரொமோஷன் பார்த்துருக்கேன்டா. லக்ஸரி ஸ்டே இருக்கும், ப்ரீமியம் ரூம் இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ் இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும், சர்வீஸ் நல்லா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி தான் சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் கேமராவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற? இவ்வளோ சின்ன வயசுல ஏன்? இன்னும் கொஞ்சம்டா ரைடுலாம் வராதுல, அந்த மாதிரி வந்துருவாங்க போல. போலீஸா வந்துட்டாங்களா? ஐயோ இவங்க கேட்கறதுதான் உண்மை. இதுதான் அடிப்படை. எனக்கு வந்து கேமரா இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புதுசா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு வந்து உங்களுக்காக தானே, இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. ஆனா ஃபோன் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் ஐயோ முதுகு வலிக்குதுடா. ஐயோ என்னாச்சு? இதுக்கே முடியல. நீ ரூமுக்கு புக் பண்ணி லைட்டா வளைஞ்சு நெளிஞ்சு பேசினாலே முதுகு வலிக்குது. என்னாச்சு? இருந்ததாப்ல இடுப்பு பிடிக்கிற? இடுப்பு எலும்பு முடிஞ்சிட போது முதலாளி. இருங்க, எலும்பு டாக்டரை போய் கூட்டு வந்துடுறேன். டேய், இவன் எவன்டா? சிவனாண்டி உடம்புல இருக்கிற எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த காலத்துல உடைஞ்சி? இவன் ஒரு கேன பயலா இருக்கான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஏஐ பெண்கள் சுத்திட்டு இருக்கனால உண்மையாவே அது பொண்ணுதானா இல்ல ஏஐயாங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துடுச்சு. பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. உண்மையா ஒரு பொண்ணு ரீல் போட்டா கூட நீங்க ஏஐ தான் சொல்லிட்டு கமெண்ட்ல போய் டார்ச்சர் பண்றானுங்க. ஆனா இவனுங்க ஏஐ கிட்ட ஏமாறானுங்க. நீ தாண்டா நான் எந்த கெட்டப்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றேன். உடம்போக்கு டேய். நான் ஏய் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஏய் அப்படினா பை தி வே இட்ஸ் third வீடியோ. அப்புறம் நிறைய DMs லைக் 100k followers in 100 days delusional அப்படினு பார்த்தேன். சரி ஏய் அக்கவுண்ட்ல 15 daysல இவங்க ஏஐ இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. என்னால இப்ப சத்தியமா எதையுமே நம்ப முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேயை பார்த்து பயப்படுறதை விட ஏஐயை பார்த்து பயப்படுறதா அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல. இது உண்மையான பொண்ணா இல்ல ஏஐங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஏஐ வேணும் போல. அதுக்கு ஒரு ஏஐ கண்டுபிடிங்கடா. எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஐயோ பிரச்சனை கைமீறி போயிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கத்தம் கத்தம். இன்னும் ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நானே இருப்பேனான்னு தெரியல. போன வீடியோல கூட எல்லாரும் அந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க வேற. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? ஓலா பைக்ல செம்ம ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். வண்டி எடுத்து ஒரே மாசம் தான் ஆச்சு. இப்படி ஒரு ஃபீச்சர்ஸ், இப்படி ஒரு சேஃப்டி, இப்படி ஒரு செக்யூரிட்டி லாக்குங்கிறது உங்க ஓலா பைக்ல யாருனாலுமே என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு யாருனாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. டிக்கிக்குள்ள இந்த கீயை நான் போடுறேன் பாருங்க. இந்த டிக்கிக்குள்ள இந்த கீயை போடுங்க. கீ உள்ள விழுந்துருச்சு. லாக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ண முடியல. சேஃப்டி வந்து எப்படி இப்படி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வண்டி சாவி மாட்டிட்டோமா? லாக்ல இருக்குங்க. இது போக உங்களுக்கு வந்து இவ்வளவு ஏதாவது பெருசா கெட்ட பணம் வச்சிருக்கீங்க, ஃபுல்லா கவர் சுத்தி ஏதாவது அமௌண்ட் வச்சிருக்கீங்க பெருசா எடுத்துக்கலாம். நான் ஏதோ புதுசா ஒரு டெக்னிக் சொல்லி தர போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கைய விட்டே எடுக்கிறான். இந்த நிலைமையாட அந்த ஸ்கூட்டி இருக்கு. இல்ல இதெல்லாம் நம்பி ஒரு பணமோ இல்ல ஜுவல்லோ இதெல்லாம் வச்சா என்னடா ஆகுது? 48,75 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த வாலால வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். எல்லாம் ஊத்தி மூட வேண்டியதான். நல்லா தாண்டா ஆரம்பிச்சானுங்க. ஆனா பார்த்தா கடைசியா சொதப்பிட்டானுங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல பாக்கும்போது வடக்கனுக்கு தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியா தான் தெரியுது இது எடிட் பண்ணி போட்டது டெல்லி போலீஸ். ஒவ்வொரு ட்ரெண்ட் வரும்போதும் அதுல வின்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட்ல இவங்க தான்டா வின்னர். பிரேம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவளவே சதறி போச்சு, பதறி போச்சு அவளவே. இதே போல கன்னியாகுமரி போலீஸ் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அதை காமிக்கிறேன். செந்தில்
வேலு தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜத்தான். இப்போ போலீஸ்னா மீம் எடிட்டர் ஆயிட்டாங்க. அதுவும் மீம் எடிட்டர் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டான். பயங்கரமா யோசிச்சு பயங்கரமா எடிட் பண்ணி போட்டுருக்காங்கடா. அதுவும் ட்ரெண்ட்ல எடிட் பண்ணி போடுறாங்க. நாங்களா மீம் எடிட் பண்ணக்கூடாதா? ஆனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இந்த மாதிரி எடிட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோல நாமளும் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக சில தற்கூரியை கிளம்பிடுவாங்க தான் பயமா இருக்கு. வேன்ல கூட்டு போவாங்க, டிவில பேட்டி எடுப்பாங்க. இந்த பாரதப்பா நாம அப்படியே டாடா காட்டிக்கிட்டே போலாம். ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி சில தற்கூரியை யோசிப்பாங்கடா. அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். நல்ல பொசிஷன். இப்படி உட்காந்துட்டு போனா கம்ஃபர்டபுளா இருக்குமா? சரி விடு, கம்ஃபர்டபுளா இருக்கனால தானே உட்காந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்றாங்க. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. இவங்க லவ்வரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு போலாம்ல. இதுதான் இப்போ குறைச்ச. இல்ல சேஃப்டிக்காக சொல்றேன். நமக்கு சேஃப்டி தானே எப்பவுமே முக்கியம். எந்த பொசிஷனா இருந்தாலும் சேஃப்டி முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுறவங்களுக்காகவே இந்த அழகான ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். அருவாளையும் இதே மாதிரி சேஃபாக வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வெறும் 275 ருபீஸ்க்கு நம்ம ஸ்டோன் அண்ட் சோல் வெப்சைட்ல சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. நானும் எங்கடா ப்ராடக்ட்னு தேடிட்டு இருக்கேன். ப்ராடக்டே தானடா. சரி ஓகே, தேங்காய் உடைக்கிறதுக்கு புதுசாக ப்ராடக்ட் சொல்றாங்க போல. இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா இந்த கல்லை காட்டுறீங்க. இதுல அருவா வைக்க ஸ்டாண்டு வேற. தேங்காய் உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நவீன மிஷின் இது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சில வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ட்ரீயை வெட்டுவானா ஒருத்தன். ஆனா இவர் வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மரக்கன்று வந்து நடுவாராம். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க செய்யற வேலையை பார்த்து அப்படியே மனசு எனக்கு அப்படியே பூரிப்பி அடைஞ்சு போச்சுடா சாமி. அதே போல இன்னும் 2-3 இருந்துச்சு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஒரு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மயிரை புடுங்குன்னு. அதே மாதிரி ஒருத்தன் உண்மையாவே பண்ணிட்டு இருக்கான். விசித்திரமா இருக்கு. விசித்திரம் இல்லடா, அதிசயம். आज है हमारा डे 1. एक ही फॉलो आया है, इसलिए हम एक ही बाल उठा रहा है. देखो गाइस, एक ही बाल उठाया है. हमें ज्यादा फॉलो करो, हम ज्यादा बाल उठाऊंगा. எப்படா நான் கூட விளையாட்டு சொன்னேன், எப்படா முடிய புடுங்குறான். டவுட் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? நான் தான் அட்வான்ஸா யோசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட அட்வான்ஸா போயிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. 2390 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அத்தனை முடியா புடிங்கிருப்பான். இல்ல வேற வேற தலையா அது? அது மாதிரிதான் இருக்கு. வேற வேற தலை மாதிரியே இருக்கு. ஆமாண்டா, இது வேற வேற தலைடா. இத்தனை பேரை புடிச்சு அவன் புடுங்க போறான் போல. இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.